ராசிக்கு இந்த அஷ்டம சனி என்ன பலாபலன்களை கொடுக்குது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு அஷ்டம சனியா வந்து அமர்ந்திருக்கிறார். இவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுக்கு இவர் தயாரா இருக்கிறார். அப்ப இதுல என்ன பலாபலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சிறு சிறு தொந்தரவுகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கணவனா இருந்தா மனைவிக்கும், மனைவியா இருந்தா கணவனுக்கும் உடல் உபாதைகள் வந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அப்ப ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போகும்பொழுது இந்த அஷ்டம சனியை ஈஸியா நம்ம கடந்துடலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லலாம். 10ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால தொழில் செய்யற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சக தொழிலாளிகள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ஒரு நல்ல விஷயத்தை இந்த இடத்துல சொல்லும். 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம பேச்சினால வம்பு வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் வாங்குறத அறவே தவிர்த்தரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குழந்தைகளுக்கும் நமக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய நலன்ல நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். அவங்களுடைய உடல் உபாதைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு நம்ம பரிகாரமா என்ன பண்ணலாம்? இந்த அஷ்டம சனியில இருந்து விலகிறதுக்கு உங்க குலதெய்வ கோவில்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலன்களே இந்த அஷ்டம சனியில கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லணும்.